இந்த வீடியோ லெசன் மூலம் நாம் கற்க இருப்பது ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் அண்ட் குவாண்டம் நம்பர்ஸ். ஆர்பிட்டல் ஒழுக்குகளின் வடிவங்களும் அவற்றின் சக்தி சொட்டன்களும். ஆரம்பகால அணுமாதிரி உருவினை மீட்கும் போது தாம்சனினால் பிளம் அண்ட் புடிங் வடிவம் முன்மொழியப்பட்டது. அதற்கு பின்னர் ரதர்ஃபோர்ட் தனது பொட்டகட்டு பரிசோதனை மூலம் தாம்சனினது மாதிரியுரு தவறானது என்றும் அணுவின் மையத்தில் நேரேற்றப்பட்ட துணிக்கைகள் காணப்படுகின்ற வேளை இலத்திரன்கள் கருவைச் சுற்றி வலம் வருகின்றன எனவும் கூறியிருந்தார். இதனை நீல்போர் என்பவர் சற்று திருத்தி அமைத்து இலத்திரன்கள் குறிப்பிட்ட சக்தி மட்டங்களில் சுற்றி கொண்டு இருக்கின்றன என்று கூறியிருந்தார். நவீன அணு மாதிரி உருவினை நோக்கின்ற போது டி புரோக்லியின் இலத்திரன் துவித இயல்புடையன என்ற முடிவின் பின்னர் எர்வின் ஸ்க்ரைஞ்சர் என்பவர் இலத்திரன்கள் நீல்போர் கூறியவாறு நேர்கோட்டு இயக்கத்தில் இயங்கவில்லை, அவை அலையியல்பையும் கொண்டிருப்பதனால் இலத்திரன்கள் கருவைச் சுற்றி அதிர்ந்து காணப்படுகிறது என்று கூறியிருந்தார். அதாவது இங்கே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இலத்திரன்கள் அதிர்ந்து கொண்டு கருவை மையப்படுத்தியதாக அதிர்ந்து கொண்டு முகில்களாக கடல்களாக காணப்படும். இவ்வாறு அதிர்கின்ற வேளை அங்கே காணக்கூடிய உயர் நிகழ்தகவு அணு ஒழுக்கு என பெயரிடப்படுகிறது. இலத்திரன் அடர்த்தியானது, அதாவது இலத்திரன் காணக்கூடிய உயர் நிகழ்தகவானது சக்தி மட்டங்களின் அதிகரிப்பிற்கு ஏற்ப அவை பரந்து காணப்படுகின்ற அமைப்பு வேறுபடுகிறது. இதன் அடிப்படையில் ஒழுக்குகள் வெவ்வேறு வடிவங்களை கொண்டிருக்கும். இலத்திரனின் உயர் நிகழ்தகவானது கருவைச் சூழ சீராக பரம்பி காணப்படுகின்ற வேளை அது கோள வடிவில் காணப்படும். அவ்வாறான ஆர்பிட்டல்கள் எஸ் ஆர்பிட்டல் என அழைக்கப்படும். இந்த ஆர்பிட்டலானது சக்தி மட்டங்கள் அதிகரிக்கின்ற வேளை அதன் பருமனும் அதிகரித்து செல்லக்கூடியதாக காணலாம். S1 ஆர்பிட்டலின் பருமன் 2s, இரண்டாம் சக்தி மட்டத்தில் காணப்படுகின்ற எஸ் ஆர்பிட்டல், மூன்றாம் சக்தி மட்டத்தில் காணப்படுகின்ற எஸ் ஆர்பிட்டல். இங்கே மூன்று சக்தி மட்டங்களிலும் எஸ் ஆர்பிட்டலின் பருமன் அதிகரித்து செல்கின்றது. இலத்திரன் அடர்த்தியானது எஸ் ஆர்பிட்டல்கள் போன்று கருவை மையப்படுத்தியதாக சீராக காணப்படாது. ஒன்றுக்கொன்று எதிரான திசையில் கருவின் இருபுறங்களிலும் செறிவாக்கப்பட்டு கருவிற்கு அண்மையில் கணுக்களினால் வேறாக்கப்பட்ட அமைப்பு ஆர்பிட்டல் பி ஆர்பிட்டல் என அழைக்கப்படுகிறது. இவ்வடிவம் டம்பல் வடிவமாக காணப்படுகிறது. இந்த பி ஆர்பிட்டல் மூன்று வகைகளை, மூன்று அமைநிலைகளை கொண்டிருக்கின்றது. இந்த மூன்று அமைநிலைகள் வசதிக்கேற்ப px, py, pz என அழைக்கப்படுகிறது. இது ஒரு கற்பனை பெயரிடாகும். அதே போன்று டி ஆர்பிட்டல் டபுள் டம்பல் வடிவத்தை கொண்டதாக காணப்படும். இந்த டி ஆர்பிட்டல்கள் 5 அமைநிலைகளை கொண்டிருக்கும். அதே மாதிரி எஃப் ஆர்பிட்டல் மிக சிக்கலான வடிவம். இது பல லொபுகளை கொண்டிருக்கும். பல கணுக்களினால் வேறாக்கப்பட்ட பல லொபுகளை கொண்டிருப்பதனால் இது சிக்கலான வடிவமாக காணப்படுகிறது. இந்த எஃப் ஆர்பிட்டல் 7 வகையான அமைநிலைகளை கொண்டிருக்கும். நாம் இதுவரை ஆர்பிட்டல்களின் வடிவங்கள் தொடர்பாக கலந்துரையாடியிருந்தோம். இப்போது சக்தி சொட்டன்கள் தொடர்பாக பார்ப்போம். இந்த ஆர்பிட்டல்களின் சக்தி சொட்டன்கள் 4 வகைகளாக படுத்தப்பட்டுள்ளன. முதலாவது வகை தி பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், முதன்மை சக்தி சொட்டன். இரண்டாவது வகை தி ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர், கோண உந்த அல்லது திசைவீச்சு சக்தி சொட்டன். மூன்றாவது வகை தி மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், காந்த சக்தி சொட்டன். இந்த மூன்று சக்தி சொட்டன்களும் எமக்கு அணுவில் இலத்திரன்கள் காணப்படுகின்ற ஆர்பிட்டல்களை விவரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது நான்காவது வகை தி ஸ்பின் குவாண்டம் நம்பர், கரங்கற்காந்த சக்தி சொட்டன் என அழைக்கப்படுகிறது. இந்த சக்தி சொட்டனானது நமக்கு இலத்திரனின் கரங்களின் விவரம், அதாவது இலத்திரனின் திசையினை நமக்கு விவரிக்கிறது. முதன்மை சக்தி சொட்டன் தொடர்பாக பார்ப்போமானால் இந்த வகையான சக்தி சொட்டன்கள் எண் என பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது. இங்கு எண்ணானது முழு எண் பெருமானங்களாக காணப்படும். அதாவது 1, 2, 3, 4 தொடக்கம் முடிவெளி வரையான பெருமானங்களை பெறக்கூடியதாக இருக்கும். இந்த ஒவ்வொரு எண் பெருமானமும் இந்த முதன்மை சக்தி சொட்டன் நமக்கு ஒரு அணு கொண்டுள்ள பிரதான சக்தி மட்டங்களின் எண்ணிக்கையை நமக்கு குறிப்பிடுகிறது.
உதாரணமாக ஹைட்ரஜன் அணுவினை எடுத்துக்கொண்டோமானால் அங்கு முடிவிலி வரையான சக்தி ஓடுகள் காணப்படும். அவ்வாறு காணப்படினும் அங்கு ஒரு இலத்திரன் முதலாவது சக்தி மட்டத்தில் மாத்திரம் காணப்படும். ஏனைய ஓடுகள் எம்டியாக காணப்படும். இங்கு நாம் மேலும் பார்ப்போம். எண் 1 காணப்படுகிற வேளை அதன் பெயர் K என பெயரிடப்பட்டிருக்கிறது. அங்கு 2 இலத்திரன்கள் காணப்படும். அதே மாதிரி இரண்டாம் சக்தி மட்டம் L என அழைக்கப்படுகிறது. இங்கு 8 இலத்திரன்கள் காணப்படுகின்றன. மூன்றாம் சக்தி மட்டம் M என அழைக்கப்படுகிறது. இங்கே 18 இலத்திரன்கள் காணப்படுகிறது. நான்காம் மட்டம் N என பெயரில் அழைக்கப்படுவதுடன் அதில் 32 இலத்திரன்கள் காணப்படுகிறது. இதே போன்று எண் 5 காணப்படுகிற வேளை O எனவும், எண் 6 காணப்படுகிற வேளை அது P என்றவாறு அது அதிகரித்து செல்கின்றது. இந்த ஒவ்வொரு சக்தி மட்டங்களின் சக்தி வரிசையை நாம் பார்ப்போமானால் சக்தி பெருமானம் அதிகரித்து செல்கின்ற வேளை, ஒவ்வொரு சக்தி மட்டம் அதிகரித்து செல்கின்ற வேளை அந்த ஒவ்வொரு சக்தி மட்டம் கொண்டுள்ள சக்தி பெருமானமும் அதிகரித்து செல்கிறது. அதே போன்று ஒவ்வொரு சக்தி மட்டங்களில் காணப்படக்கூடிய இலத்திரன்களின் எண்ணிக்கை 2n² என்ற சமன்பாட்டின் மூலம் நமக்கு தரக்கூடியதாக இருக்கு. இரண்டாம் வகை சக்தி சொட்டன் கோண உந்த அல்லது திசைவித் சக்தி சொட்டன் என அழைக்கப்படுகிறது. இதற்கு L என குறிப்பிடப்படுகிறது. இந்த L ஆனது 0 தொடக்கம் 1, 2, 3 என்றவாறு n-1 வரையான பெருமானங்களை பெறக்கூடியதாக இருக்கும். இந்த சக்தி சொட்டன் ஆனது நமது சக்தி மட்டங்களில் காணப்படக்கூடிய உபசக்தி மட்டங்களை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். இது ஓபிட்டலின் வடிவத்தை வரையறுக்க, அதாவது n-1 காணப்படுகிற வேளை முதலாம் சக்தி மட்டத்தில் எல்லின் பெருமானம் 0, ஆகவே அது S ஓபிட்டலை குறிப்பிடுகிறது. இரண்டாம் சக்தி மட்டத்தில் எல்லின் பெருமானம் 1, அது P ஓபிட்டலை குறிப்பிடுகிறது. மூன்றாம் சக்தி மட்டத்தில் L பெருமானம் 2, அது D ஓபிட்டலை பிரதிநிதிப்படுத்துகிறது. நான்காம் சக்தி மட்டம் L-3 F ஓபிட்டலை குறிப்பிடுகிறது. ஒவ்வொரு பிரதான சக்தி மட்டமும் கொண்டுள்ள ஓபிட்டல்களின் எண்ணிக்கை 2n² மூலம் பெறக்கூடியதாக இருக்கு. காந்த சக்தி சொட்டன் என்பது ML என அழைக்கப்படுகிறது. இந்த ML ஆனது மறை L தொடக்கம் நேர் L வரையான பெருமானத்தை கொள்ளும். இந்த ML காந்த சக்தி சொட்டன் எமக்கு பிரதான சக்தி மட்டத்தில் உள்ள உபசக்தி மட்டங்களில் ஓபிட்டல்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுகிறது. இந்த ஓபிட்டல்களின் எண்ணிக்கை 2l+1 எனும் சமன்பாட்டின் மூலம் நாம் கணித்து கொள்ளலாம். இங்கே நீங்கள் காணலாம் L=0 காணப்படுகிற வேளை, அதாவது S ஓபிட்டல். ஓபிட்டல் எண்ணிக்கையை நாம் இங்கே பார்த்தோமானால் 1. ML பெருமானம் 0. ஏன்? ML மறை L தொடக்கம் நேர் வரையான பெருமானத்தை கொள்ளும். இங்கே L 0 என்பதனால் ML பெருமானமும் 0 காணப்படுகிறது. இந்த ஓபிட்டல் S ஓபிட்டல். இந்த S ஓபிட்டலில் நிரம்பக்கூடிய உயர்ந்தபட்ச இலத்திரன்களின் எண்ணிக்கை 2. அதே போன்று L 1 காணப்படுகிற வேளை அங்கே காணப்படக்கூடிய ஓபிட்டல்களின் எண்ணிக்கை 3. ஆகவே ML பெருமானம் இங்கே L=1 என்கின்றபடியினால் இங்கே L பெருமானம் மறை 1, 0, நேர் 1 என்ற பெருமானங்களை பெறும். அப்போது இங்கே காணப்படக்கூடிய ஓபிட்டல்களின் எண்ணிக்கை 3. ஆகவே அது P ஓபிட்டல். P ஓபிட்டல் 3 வகையான அமைநிலைகளை கொண்டிருக்கு. இங்கே நிரம்பக்கூடிய இலத்திரன்களின் உச்ச எண்ணிக்கை 6 காணப்படுகிறது. அதே போன்று L=2 காணப்படுகிற வேளை ML பெருமானம் மறை 2 தொடக்கம் நேர் 2 வரையான பெருமானங்களை கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு காணப்படக்கூடிய ஓபிட்டல்களின் எண்ணிக்கை 5, அதாவது D ஓபிட்டல். இந்த D ஓபிட்டலில் நிரம்பக்கூடிய இலத்திரன்களின் எண்ணிக்கை 10 காணப்படுகிறது. அதே போன்று L=3 காணப்படுகின்ற வேளை இங்கே காந்த சொட்டன் மறை 3 தொடக்கம் நேர் 3 வரை காணப்படுகிறது. ஆகவே இங்கே மொத்தமாக 7 ஓபிட்டல்கள் காணப்படும், அதாவது F ஓபிட்டல். இந்த F ஓபிட்டல்கள் 7 வகையான அமைநிலைகளை கொண்டிருக்கு.
இந்த ஆர்பிட்டால்களில் நிரம்பக்கூடிய இலத்திரன்களின் எண்ணிக்கை 14ஆக காணப்படுகிறது. அதாவது ஒரு அமைநிலையில் நிரம்பக்கூடிய இலத்திரன் எண்ணிக்கை 2 என்பதனால் இங்கே 7 அமைநிலைகள் காணப்படுகின்றன. ஆகவே இங்கே 14 இலத்திரன்கள் நிரம்பக்கூடியதாக இருக்கும். 4ஆம் வகை சக்தி சொட்டன் கரங்கட் சக்தி சொட்டன் MS என அழைக்கப்படுகிறது. இந்த MS ஆனது +12 -12 ஆகிய பெருமானங்களை மாத்திரம்தான் கொள்ளும். இந்த சக்தி சொட்டனானது ஒரு ஒழுக்கில் காணப்படக்கூடிய இலத்திரன்களின் திசையினை குறிப்பிடுகிறது. அதாவது ஒரு ஒழுக்கில் அதிகப்படியாக 2 இலத்திரன்கள் மாத்திரம் வலம் பெற முடியும். இவ்வாறு காணப்படுகின்ற 2 இலத்திரன்களுக்கு இடையிலான தள்ளுகையை குறைப்பதற்காக இந்த இலத்திரன்களில் ஒன்று கிளாக் வைஸாகவும் மணிக்கூட்டு திசையிலும் மற்றது ஆன்டி கிளாக் அதாவது முரண் மணிக்கூட்டு திசையிலும் சுற்றும். இந்த கிளாக் வைஸில் காணப்படுகின்ற அதாவது நேர் திசையில் காணப்படுகின்ற இலத்திரன்கள் +12 எனவும் ஆன்டி கிளாக் வைஸில் காணப்படுகின்ற வேளை அதாவது இலத்திரனின் திசை டவுன்வர்ட்ஸ் கீழ் நோக்கி காணப்படுகின்ற வேளை அது மறை அரை எனவும் குறிப்பிடுகிறது. நாம் இப்போது பார்த்த சக்தி சொட்டன்களையும் ஒரே பார்வையில் நாம் மீண்டும் பார்ப்போமானால் N என்பது பிரதான சக்தி சொட்டனாகவும் L என்பது திசைவில் அல்லது உபசக்தி சொட்டனாகவும் ML காந்த சக்தி சொட்டனாகவும் MS சுழற்சி சக்தி சொட்டனாகவும் கருதப்படுகிறது. இங்கே N என்பது ஓடுகளின் எண்ணிக்கையை குறிப்பிடுகிறது. இந்த N அதிகரிக்கின்ற வேளை அணுவின் பருமனும் அதிகரிக்கும். L என்பது ஆர்பிட்டல்களின் வடிவத்தை குறிப்பிடுகிறது. அதாவது S, P, D, F ஆகிய ஆர்பிட்டல்களின் வடிவத்தை இந்த L ஆனது நமக்கு விவரிக்கின்றது. ML என்பது ஒவ்வொரு ஆர்பிட்டலில் காணப்படுகின்ற வகைகள் ஆர்பிட்டல்களின் அமைநிலைகளை நமக்கு குறிப்பிடுகிறது. MS என்பது இலத்திரன்களின் சுழற்சியை நமக்கு விவரிக்கிறது. இங்கே N பெறக்கூடிய சாத்தியமான பெருமானங்கள் 1 தொடக்கம் முடிவிலி வரையாக காணப்படும். L என்பது நமக்கு 0 தொடக்கம் N-1 வரையான பெருமானங்களை தரும். ML ஆனது மறை L பெருமானம் தொடக்கம் நேர் L பெருமானம் வரையான சாத்தியமான பெருமானங்களை தரும். MS நேர் அல்லது மறை அரையாக காணப்படும். இங்கு இந்த சக்தி சொட்டன்கள் தொடர்பாக நாம் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயமாக N என்பது ஆவர்த்தன அட்டவணையில் ஒவ்வொரு ஆவர்த்தனத்தையும் குறிப்பிடுகிறது. நீங்கள் ஏற்கனவே தரம் 10 படித்திருந்திருப்பீர்கள். ஆவர்த்தன அட்டவணையின் ஆவர்த்தனம் ஒவ்வொரு மூலகத்தினதும் பிரதான சக்தி மட்டங்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுகிறது என்று. அதே விடயம்தான் இங்கே உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று L சமன் 0 காணப்படுகிற வேளை அது S ஆர்பிட்டல் எனவும் 1 காணப்படுகின்ற வேளை P ஆர்பிட்டல் எனவும் 2 காணப்படுகிற வேளை D ஆர்பிட்டல் எனவும் 3 காணப்படுகிற வேளை F ஆர்பிட்டல் எனவும் அழைக்கப்படும். அதே போன்று ML காந்த சக்தி சொட்டன் என்பது L சமன் 0 காணப்படுகிற வேளை ML ஆனது S ஆர்பிட்டலை குறிப்பிடும். அதாவது இங்கே 2 இலத்திரன்கள் காணப்படும். L சமன் 1 காணப்படுகிற வேளை P ஆர்பிட்டல் அது 3 வகையான அமைநிலைகளை நமக்கு காட்டுகிறது. PX, PY, PZ என. இந்த ஒவ்வொரு அமைநிலைகளிலும் இவ்விரண்டு இலத்திரன்கள் வீதம் இங்கு 6 இலத்திரன்கள் நிரம்பும். L சமன் 2 காணப்படுகிற வேளை ML இன் பெருமானம் 5 ஆகவே அது D ஆர்பிட்டல் 5 ஆகவே 5 அமைநிலைகளை கொண்டிருக்கும். ஒவ்வொரு அமைநிலைகளிலும் இவ்விரண்டு இலத்திரன்கள் வீதம் இங்கு 10 இலத்திரன்கள் நிரப்பப்பட்டிருக்கும். அதே மாதிரி MS என்பது ஒவ்வொரு உப ஒழுக்குகளிலும் காணக்கூடிய இலத்திரன்கள் சோடியாக்கப்பட்டிருக்கும் என்பதை நமக்கு குறிப்பிடுகிறது. 3D சக்தி மட்டத்தின் சக்தி சொட்டன்களை பார்ப்போம். இங்கே 3 என குறிப்பிடப்பட்டிருப்பது N சமன் இங்கு 3 காணப்படும். அதே போன்று L இன் பெருமானம் N-1 என்கின்ற படியினால் 3 - 1 2. ஆகவே இந்த L கொள்ளக்கூடிய சாத்தியமான பெருமானம் 0 1 2. இது D ஆர்பிட்டலை பிரதிபலிக்கின்றது. அதே போன்று ML இன் பெருமானம் இங்கு L சமன் 2 என்கின்ற படியினால் ML இன் பெருமானம் மறை 2 தொடக்கம் நேர் 2 வரையான பெருமானங்களை கொள்ளும்.